நீங்கள் காமராஜர் படிக்கணும் அல்லது திருக்குறளை படிக்கணும். ரெண்டுமே படிக்காமல் இங்கே வந்து முட்டாத்தனமாக கேள்வி கேட்கக்கூடாது. பெருந்தலைவர் காமராஜர் வீட்டுக்கு நீங்கள் எல்லாம் வந்து மிக்க நன்றி. இப்போ நான் திருக்குறள் படத்தை பற்றி பேச போகிறோம். இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து ஜெயராஜன். அடுத்து இந்த படத்தில் மாடத்தியாக பண்ணுறாங்க, இந்தம்மா வாசுவியாக பண்ணுறாங்க, பேர் தனலட்சுமி. நான் இந்த படத்தோட டைரக்டர். இவர் வந்து பரிதி அப்படின்னு ஒரு தளபதியாக வராரு. அவர் யாத்திசை படத்தோட காஸ்டியூம் டிசைன் அவர் தான் நம்ம படத்துக்கு பண்ணுறாரு. இந்த படம் ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கப்பட்டு, நீங்களாம் வந்திருந்தீங்க ஏப்ரல் கரெக்டாக ஆரம்பிக்கப்பட்டு 5 ஷெட்யூலா 6 ஷெட்யூலாக படம் வந்து முடிந்தது. டப்பிங் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் வந்து காமராஜருடைய நினைவு நாள், காந்தி பிறந்த நாள் வந்ததுனால உங்களாம் சந்திக்கணும் ஆசையாக இருந்தது. நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த படத்துக்கு. இந்த படத்தை ஜனவரி மாதம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், படத்தோட எல்லா பணிகளும் முடிந்து டப்பிங் போயிட்டு இருக்கு. ரீரெக்கார்டிங் விரைவில் வந்து முடியும். ஷூட்டிங் போர்ஷன் கம்ப்ளீட்டு. 2 சாங்ஸ் மட்டும் அது மியூசிக் கம்போசர் வாங்கினதுக்கு அப்புறம் பண்ணுவோம். இனிமேல் நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்கலாம். இந்த படத்துக்கு வந்து மிக முக்கியமான காரணங்கள், ஒன்று வந்து பிஐடி வேந்தர், அவர் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான தனவான். இன்னொன்று மதுரையிலேருந்து டிபி ராஜேந்திரன் அவர்கள். 2 பேரும் இந்த படத்துக்கு 2 பில்லர்ஸ் மாதிரி. அவங்களுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டில் இந்த படம் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் கோயம்புத்தூர்ல சில மனிதர்களும் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஆமாம், திருக்குறள். ஆமாம் ஆமாம் வந்திருந்தாரு. அவரு வேற ஒரு அந்த அப்படியா சேச்சே. ஆமாம், அங்கே ஃப்ரெண்டில் போங்க, உங்களுக்கு நிறைய கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு. அப்படி அவர் கேட்டாலுங்க பார்த்து பேசுறவா? சரி ஓகே. அவரு வேற ஒரு வேலையா போயிருக்காரு இன்னைக்கு. ஒன்றும் சண்டெல்லாம் இல்லை. ஆமா, அன்னதானம் தான். காமராஜருக்கு வந்து அன்னதானம் வந்து பண்றது பிடிக்காது. கவர்மெண்ட்ல ஒரு விஷயம் பண்ண சொல்லுவார் தவிர அவங்களுக்கு வந்து பிச்சையா போடாதீங்க. நீங்க காமராஜர் படிக்கணும் அல்லது திருக்குறளை படிக்கணும். ரெண்டுமே படிக்காம இங்க வந்து முட்டாத்தனமா கேள்வி கேட்கக்கூடாது. சரி, முட்டாத்தனம் நீங்க சொன்னீங்களே சார். ஆமா, அன்னதானம் போடக்கூடாதுன்னு அவர் சொன்னாரா தெரியுமா உங்களுக்கு? மதிய உணவு போட நான் என்ன கேட்டேன்னா, அன்னதானம் ஒரு விஷயம் இருக்கு. ஆமா, அதுக்கப்புறம் நான் என்ன கேட்டேன் ஃபர்ஸ்ட்? என்ன கேட்டேன் சார்? நீங்க ஏதாவது கேளுங்க. இல்ல சொல்லுங்க சார். என்ன சொல்லணும் சொல்லுங்க. நான் என்ன கேட்டேன்? அன்னதானம் போடக்கூடாது. அன்னதானமா? ஆமா, வேற ஏதாவது வேற என்ன பாக்குறீங்க? சோறு தானே. இன்னைக்கு வந்து காமராஜரோட நினைவு நாள். யாருங்க பிஆர்ஓ? பிறந்த நாளா நினைவு நாளா தெரியாத ஆளெல்லாம் வந்து கேள்வி கேட்க கூட்டு வந்திருக்கீங்க. அவரை வெளில அனுப்புங்க சார். உங்க முன்னாடி சொல்றேன், உங்களுக்கு பதில் சொல்லுங்க. எந்த கட்டாயமும் கிடையாது. அவங்க வேலையை செய்ய விடுங்க. வாய கொப்பளி தண்ணி குடிச்சிட்டு வாங்க முதல்ல. சரி, நாடார் சமுதாயம் சரிங்களா, அவர் தான் வச்சு வந்து ஒரு பிரஸ் மீட்ல தான் பேசுறோம். யார் என்ன சொன்னாங்கன்னா, இது திருக்குறள் பற்றிய பிரஸ் மீட், காமராஜருடைய இடம், அதை பத்தி கேளுங்க. நாடார் ஆமா கேளுங்க. நீங்க ஏன்னா அவங்க வந்து நாடார் சமுதாயம் தான் வந்து அவரை வந்து போற்றி புகழ்றாங்க. காமராஜர் நாடார் கிடையாது. கர்ணன் என்ன ஜாதி தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அதாவது பொது வாழ்வில் இருப்பவன், சமூகத்துக்கு தொண்டு செய்பவன், எந்த சாதியும் சார்ந்தவன் அல்ல. நீங்க மகாபாரதம் படிச்சீங்கன்னா தெரியும். கர்ணன் வந்து தேரோட்டியோட மகன் கிடையாது. அவன் வந்து பொதுவானவன், ஜாதி கிடையாது. அதெல்லாம் படிச்சுட்டு நீங்க வரணும். எங்கிட்ட வந்து இவங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கேளுங்க. நாடார் சமுதாயம் தான் கொண்டாடுறாங்க. இப்போ பிரச்சனை கேட்டு வந்து நாடார் சமுதாயம் கொண்டாடுறாங்க. ஆனா வந்து அவரோட சமாதி கூட யாரும் சரி பண்றது இல்ல. நான் என்ன கேட்டேன்னா, அவரை வந்து பள்ளி கல்வியில் எல்லாருமே வந்து காமராஜர் வந்து கொண்டாடுறாங்க. நீங்க சொல்றது தப்பு நான் சொன்னேன். அவர் என்ன சொன்னாருன்னா, அவரோட சமாதியை கூட யாரும் சீர் செய்யல. யார் சொன்னது? நீங்க போனீங்களா? காலை கிண்டி போயிருந்தீங்களா? அது கேட்டேன் சார். நானு கிண்டி போய் நீங்க பார்த்துட்டு வந்து எங்கிட்ட கேள்வி கேளுங்க. நான் கேட்டேன் சார். சில பேர் வந்து நாடார் சமுதாயத்துல இப்படி பேசுறாங்களே. நாடார் சமுதாயம்ங்கிறது நீங்க இங்க கொண்டே வராதீங்க. காமராஜர் நாடார் இல்லை. காமராஜர் நாடார் கிடையாது. ஆமா, நீங்க கர்ணன் என்ன ஜாதின்னு கேட்டு வந்து காமராஜர் என்ன ஜாதின்னு கேளுங்க நீங்க. ஆமா, அவர் நாடார் கிடையாது. திருக்குறள், அதாவது இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, திருக்குறள் வந்து பல்வேறு வடிவத்தில் வந்திருக்கு, கவனம் பெற்றிருக்கு. உலகத்தில் 51 மொழிகளில் வந்து மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு, மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட தமிழர்களுடைய மாபெரும் அடையாளம். நம்ம கர்வப்படக்கூடிய விஷயம் சொல்ல போனா, அங்கே என்ன சொல்லலாம், ஷேக்ஸ்பியர்னும் அவனும் இவன் எல்லாரும் வந்து டாஸ்கர், இதெல்லாம் தாண்டிய வரலாறு நம்மளுடையது. இப்போ இது வந்து புத்தகமா அப்படி இப்படி போயிருக்கு.
சினிமாவா கொண்டு வரும்போது இது உலகத்தோட கவனத்தை பெறும். திருக்குறள் நோக்கி, தமிழர்களுடைய அடையாளத்தை நோக்கி அது வந்து திரும்பும். இன்னொன்று, ஒவ்வொரு காட்சியிலையும் ஒரு திருக்குறள் சம்பந்தமான காட்சிகள் தான் அமைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு முக்கியமானவர் வந்து ஜெயராஜ் அவர்கள். ஆமா, அந்த என்னம்மா நீங்க ஏதாவது சப்போர்ட் பண்ண போறீங்களா? ஆமா, அல்ல அப்படி சொல்ல முடியாது. நீங்க திருக்குறள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை பேசப்படுது? எத்தனை பேர் திருக்குறளை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க? இந்த அரசியல்வாதி பேசுறாங்க. உங்க இவர் மோடி ஐயா பேசலையா? அங்க வந்தா பார்லிமெண்ட்ல பேசலையா? சரி, அதான் பிரதமர் மோடி பேசுறாரு, நிர்மலா சீதாராமன் பேசுறாங்க, முதலமைச்சர் டெய்லி பேசுறாரு. அப்ப இது என்ன? ஸ்கூல்ல பள்ளிகளை வந்து அந்த அளவுக்கு கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்கூல்ல ஏகப்பட்ட மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தமிழே பேசல, எல்லாமே ஆங்கிலம் தான். சரி, எந்த ஸ்கூல்ல இப்ப பேசுறாங்கன்னு கேட்டேன். கவர்மெண்ட் ஸ்கூல்லே பாதிச்சு இல்ல, இது உலகளாவிய ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்க்கும். அது உலகளாவிய. உங்களுக்கு திருக்குறள் பற்றி பெருமை தெரியதானே செய்யும். அதை வந்து பிரான்ஸ்ல இருக்கிறவனுக்கு, யூரோப்பில் காட்டுறதுக்கு அந்த படத்தை எடுக்கிறேன் நான். 2000 வருஷம் முன்னாடி உள்ள பீரியடு. திருக்குறளுடைய வரலாறு, திருக்குறளை பற்றிய படம். அதுல வள்ளுவர் வந்து ஒரு பாத்திரம் வராரு. இந்தமா அவருடைய மனைவிய வாசியா வராங்க. அவர் ஒரு போர் வீரனுடைய இதா வராங்க. அந்த காலகட்டத்தை பத்தி நம்ம பதிவு பண்றோம். வள்ளுவருடைய வாழ்க்கை சார்ந்த அந்த குறள் படமே டிராவல் பண்ணுது. இல்ல அது வந்து பல்வேறு ரிசர்ச் இருக்கு. ஒரு ரிசர்ச் வந்து கன்னியாகுமரி பக்கத்துல பிறந்தான்னு இருக்கு, வள்ளுவ நாடுன்னு இருக்கு. அங்க பிறந்தா நாங்க இந்த படத்துல போர்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஆமா, அவர் வாழ்ந்த காலத்துல வந்து ஒரு ஹிஸ்டரியே இல்ல, ஒரு வரைபடமே சரியா இல்ல. இருக்கும்போது சில பேர் வரைஞ்சாங்க, அப்புறம் வந்து காவி சாயம் பூசினாங்க. சரிங்களா? இப்போ வந்து அந்த படத்துல, இந்த படத்துல வந்து ஏதாவது சொல்ல போறீங்களா சார்? மெசேஜ் காவி சாயம் பூசும்போது காவி எப்போ வந்தது? இப்பதான் போட்டாங்க படம். நாங்க எந்த பீரியட் எடுக்கிறோம்? இல்ல சார், அந்த பீரியட் ஆனா வந்து மென்ஷன் பண்ணீங்களா சார்? என்ன மென்ஷன் பண்ணுவோம் நாங்க? இப்போ வந்து இந்த சாதிய சார்ந்தது இல்லன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. இல்ல, நாங்க கவர்னர் வந்து சாயம் போட்டா நாங்க சொல்ல போறோமா? இல்ல, அதையும் சொல்ல போறோம். கவர்னர் இப்போ வந்தவருங்க. இவர் 2000 வருஷம் எங்க தமிழனோட சரா இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க கவர்னர் ஆட்டுக்கு தாடியை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? அவர் எந்த ஊருக்காரரு? அவருக்கு இது நீங்க கான்ட்ரவர்சிகளை கொண்டு போவாதீங்க. ஆமா, இது வள்ளுவர். படத்தை பண்ண போறது இல்ல, படத்தை முடிச்சாச்சு. ஆமா, இது திருக்குறளை பத்திய படம். திருவள்ளுவர் அதுல ஒரு பாத்திரமா வராரு. ஆமா, எத்தனை வரி திருக்குறள் எத்தனை தெரியுமா உங்களுக்கு? ஆமா, அப்ப 2 வரியை வச்சு அப்படின்னா 2 வரி இல்ல, 1.25 வரி தான். அதான் இப்பதான் சொன்னேன், எத்தனை குறள் நாங்கள் எடுத்தாண்டுன்னு சொன்னேன் உங்ககிட்ட. பாடல் இருக்கு, 2 பாடல் இருக்கு. ஆமா, சொல்லுங்க சார். இது வந்து திருக்குறள் வந்து 3ஆ பிரிக்கலாம். அறம், பொருள், இன்பம் 3 கவர் ஆகுது இதுல. ஆமா, மன்னர் எப்படி இருக்கணும், மனையாள் எப்படி இருக்கணும், புருஷன் எப்படி இருக்கணும், எல்லாம் அதுல வந்து சொல்லப்படுது. வள்ளுவர் பெரிய அரசியல்வாதி தானே. ஆமா. அந்த காலகட்டத்துல பெண்களுக்கு வந்து ஆமா, அப்படிதான் நாங்க எடுத்திருக்கோம். ஆமா, அப்படிதான் எடுத்திருக்கோம். ஆமா, சென்சார்ல நான் சென்சார் போர்ட்ல இருந்திருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீங்க வந்து ஒரு விஷயம் உண்மையா இருக்கிற பட்சத்துல, பேண்டிட் குயின் பாத்தீங்களா? பேண்டிட் குயின்ல வந்து அந்த பொண்ணு நிர்வாணமா வருவாங்க. ஒரு விஷயம் உண்மையா இருக்கிற பட்சத்துல சென்சார் போர்டால எதையுமே தடுக்க முடியாது, எதையும் தடுக்க முடியாது. ஆமா. இந்த மூவியை பொறுத்தவரை கமர்ஷியலா இருக்குமா இருக்காரா? ஏன்னா இது வந்து நீங்க வந்து மூவித்தனமா நீங்க காமிச்சீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் போய் சேரும். இல்லாட்டி டாக்குமெண்ட்ரியாவே காமிச்சீங்கன்னா மக்களுக்கு அது அதிகமா போய் சேராது. கமர்ஷியல்னா என்ன? பாட்டு, டான்ஸ், ஆக்ஷன். அப்படி இல்லை. நீங்க வந்து என்ன பணத்தை இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த பணமாவது எடுத்தால் அது வந்து அதுதான் வந்து உலகத்துல எல்லா தொழிலுமே வந்து வியாபாரம் தான். அரசியல் வந்து அதுல உச்சபட்ச வியாபாரம், மதம் இன்னொரு வியாபாரம், சினிமா அதோட ஒரு சின்ன வியாபாரம். நான் வந்து இந்த படத்துல 5 கோடி ரூபா வாங்கி போடுறேன்னா அதோட முக்கியமான விஷயம் எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறது. உலகத்துல எல்லா படமும் வந்து நீங்க வெஸ்டர்ன்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கலைன்னு சொல்றான். நம்ம ஊர்ல தான்
அவுத்து போடுற ஆர்டர் நீங்க வேல்யூ கிடையாது. நீங்க வந்து திறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஹிடன் கேமரா இருக்கு. இப்போ வந்து அவுத்து போடுறதுக்கு என்ன இது வேல்யூ இருக்கு சொல்லுங்க? எவனும் பார்க்க மாட்டான். நீங்க ரொம்ப பின்னால இருக்கீங்க. என்ன படம்? அப்படியா? நாங்க அந்த எங்களுக்கு அவங்க சம்மந்தம் கிடையாது. எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. அது நாங்க வேற வகையான நாங்க வந்து ஆமா இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கேன். அது போதுமானது. இன்னைக்கு வரைக்கும் இப்ப போட்டோம்ல சாப்பாடு இது அவரோட தான். அவரு தான் ஃபண்ட் பண்ணாரு. அதுக்கு வசூலுங்கிறது சினிமாவில கெட்ட பேருங்க. கலைக்கும் வசூலுக்கும் சம்பந்தம் வேண்டிய அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க பிரான்ஸ்ல போய் அவன் கலையோட அவங்க போய் சொன்னீங்க அப்படின்னா சினிமா வந்து வியாபாரம் பண்ணி நம்மளை செருப்பால் அடிப்பான். அது ஒரு கலையோட வடிவம். ஆமா ஆமா அவங்களுக்கு தொழில் பண்ணணும்ல. அவங்க பணம் போட்டா ஆமா நான் தான் ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு. என்னோட பணத்தை நான் செலவு பண்ணி படம் எடுக்கிறேன். ஆமா நீங்க பார்த்தா நல்லது, பிரச்சாரம் பண்ணா நல்லது. பிரச்சாரம் பண்ணாலும் எவனும் பார்க்கலான்னு குறை சொல்ல மாட்டேன். இப்போ காமராஜ் படம் வந்து 10 கோடி பேர் பார்த்தான்னு சொல்லல. எனக்கு எந்த எனக்கு எந்த ரிக்ரெட்ஸ்னா என்ன ஜிராஜ் அது எந்த குற்றணர்வும் கிடையாது. அதான் சொன்ன இந்த சாப்பாடு வரைக்கும் போட்டது காமராஜர் தான். ஆமா ம் அதெல்லாம் வந்து மித்துங்க. அதெல்லாம் நிறைய ஏன்னா 2000 வருஷம் ஆச்சா இல்லையா? இல்ல அது அதாவது சந்தேகப்படக்கூடிய உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் நாங்கள் வைக்கல. ஆமா ம் ஆமா குடும்பம்னாலே காமம் அப்படின்னா செக்ஸ் கிடையாதுங்க, அன்பு. ஆமா அவங்க வள்ளுவர் இருக்காரு. வள்ளுவர் நீ கொஞ்சம் வேற ஒரு வேலையை போயிட்டாரு அல்லது வள்ளுவரும் வந்திருப்பாரு. குடும்ப வாழ்க்கை வந்து அது இன்பத்து பால்ல தான் வருது. ஆமா இல்ல நாங்க 3 லாங்குவேஜ்ல டப் பண்றோம். மீதி 51 லாங்குவேஜ்ல சப்டைட்டிலும் பண்ணுவோம் உலகம் பூரா போறதுக்காக. கல்வியும் அறிவியும் சொல்ற ஒரு விஷயம் சார். இப்போ வந்து நீங்க ஒரு படம் பண்றீங்க, காமத்துப்பால் அறத்துப்பால்லாம் நீங்க சொல்ல போறீங்க. இது வந்து மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? ஏன்னா அவர் நம்ம வேற மாதிரி பார்த்துருக்கோம். நீங்க வந்து படத்துல வந்து வேற மாதிரி கண்டிப்பா வந்து ஃபேமிலியோட காட்டுறீங்க. மக்களை ஏத்துக்க வைப்போம். மக்களை ஏத்துக்க வைப்போம். தனியா தான் இருப்பாரு. இல்ல அங்க அவரு பொண்டாட்டி வைக்கிறது இடம் இல்ல. இல்ல கலைஞரே கேட்டாரு. அவரு கன்னியாகுமரியில நிக்கிறாரு. ஆமா ஆமா ஜி போப்பு வந்து ரொம்ப அவங்க திருக்குறளை மொழிபெயர்த்தவர். அவரு ஜி போப்பு அதுக்கு சம்மல். அவரு வந்து சொல்ல போனா ஐரோப்பிய நாடுகளில் வந்து திருக்குறள் ஆங்கில மொழியில போறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தாரு. அவரை பத்தி இல்ல அப்படி பார்த்தா வந்து நீங்க கலைஞரை சொல்லணும், பரிதிமார் கலைஞரை சொல்லணும், பல பேர் அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட எவ்வளவு 40 பேர் மொழிபெயர்த்திருக்காங்க. அதெல்லாம் வந்து அதுக்கு இடம் இல்லை. நெடுஞ்செழியன் பண்ணியிருக்கிறாரு. அன்பழகனா நெடுஞ்செழியன் பண்ணியிருக்காரு. எழுதப்பட்டது அப்பவே 2000 வருஷம் எழுதப்பட்டது. இடைப்பட்ட காலத்துல பலவேறு விஷயங்கள் நம்மளோட தொலைஞ்சு போச்சு. அதுல ஒரு வெள்ளைக்காரர் கண்டுபிடிச்சாரு. அது எனக்கு தெரியல. அது 300 வருஷம் யாரு தொலைச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? யாரு இல்ல நீங்க கேக்குற கேள்வி அவ்வளவு பலம் வாய்ந்த கேள்வி. ஆமா ஆனா என்ன விஷயம் அப்படின்னா இவ்வளவு பேர் அமைதியா இருக்கும்போது நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா, அதுதான் நான் பாராட்டுறேன். இல்ல தொலைக்கலாம் படல. தொலைக்கான கிழிச்சல போட்டிருப்பான், எரிச்சல போட்டிருப்பான். வச்சிருந்தா அது கிடைக்காம இருந்துச்சு, கிடைச்சது. நீங்க இவரை ஜனவரி பிளான் பண்ணிருந்த டேட் பிக்ஸ் பண்ணல. ஜனவரி இவர் வந்து அதோட இவங்கிட்ட கேள ஏங்க நீங்க இந்த கேமராவை தூக்கிட்டு வர்றதும் பெரிய பிரச்சனை தானே. டிராபிக்கை தாண்டி பெட்ரோல் போட்டு வண்டியை ஓட்டி வரணுமா இல்ல, எல்லாம் கஷ்டம் தான் வாழ்க்கை. ஆமா சரி படம் எத்தனை நாள் ஓடுது இப்ப தியேட்டர்ல? நான் அந்த ஒரு வாரம் முன்னாடி பின்னாடி ரிலீஸ் பண்ணுவேன்.
அதான் சொல்றேன், அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணுவேன். ஆமா. நீங்க ஏதாவது நீங்க அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பாலகிருஷ்ணன் சாருக்கு நான் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். ஜெயராஜ் சார் ஸ்கிரிப்ட் ரைட்டர், அவருக்கும் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா அவரோட ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எல்லா சீனும் படிக்கும் போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். லைக் ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கேன் வாசிங்கிற கதாபாத்திரம் பண்ணுறக்கே. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இவர் வந்து யாத்திசையோடைய காஸ்டியூம் டிசைனர். யாத்திசையெல்லாம் பார்த்தீங்களா? ஆமாம், அந்த கிட்டத்தட்ட நமக்கு வேலை குறைச்சிக்கணுங்கிறதுக்காக இவரை நான் கூப்பிட்டேன். நீங்கள் அவர்கிட்ட ஏதாவது பேசலாம் நீங்கள். ஆமாம், இவர் வந்து ஒரு தளபதியாக நடிச்சிருக்கிறார் அந்த படத்தில். ஆமாம், இவர் தளபதி பேசட்டுமா? எல்லாருக்கும் வணக்கம். இல்லை இருக்கு அண்ணா, இருக்கு கேட்கணும். இல்ல ஜெயராஜ் உட்காருங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் குணா பாபு. இந்த வரலாற்று பதிவில் நானும் ஒரு பெரிய ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கின்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வாய்ப்பை கொடுத்த எங்களுடைய இயக்குனர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் பேசப்படும். நிறைய எதிர்பார்ப்புகளான படமாக அமையும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தோட திரைக்கதை எழுதினவர் செம்பூர் ஜெயராஜ். அவர் தான் காமராஜும் எழுதினாரு. அவர் வந்து இந்த இதை எழுதும்போது, ஏன்னா அவர் எழுதுனதுக்கு அப்புறம் தான் வந்து இது வந்து படமா மாறுது. அவர் உங்கள்கிட்ட பேசுவார். நீங்க இங்க வந்து தொண்டை யாரு காஸ்டியூம் டிசைனரா? குணா நீங்க வேணா அப்படி நாங்க வந்து அவருங்க வரட்டும். அப்படி உட்காருங்க அப்படி. நம்ம வந்து அந்த காலத்துல வந்து ராஜாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு படிச்சோம். அது வந்து நமக்கு தெரியுது. இப்போ வந்து நீங்க சார் வந்து திருக்குறள் படம் எடுக்கிறாரு. திருக்குறள் எடுக்கிறாரு. அந்த படத்துல வந்து நமக்கு எதுவுமே தெரியாது. அவர் வந்து எழுதி வச்சுதான் தெரியும். சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம், ஒரு காலகட்டத்தில் பார்த்துருக்கோம். ஏன்னா யாத்திசை படம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த காஸ்டியூம் இது எப்படி நீங்க கேட்டுருக்கீங்க? காஸ்டியூம் வந்து எல்லாமே சார் சொல்லி தான் நீங்க பண்ணீங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல, அவர் கேட்டதை நான் பண்ணேன். ஆமா, ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே ஒரு படத்துல ஒர்க் பண்ணி வந்திருக்கிறாரு. நாங்க கொடுத்த ரெஃபரன்ஸ் அவங்களுக்கு உதவியா இருந்தது. அவர் எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தார். ஆமா, யாத்திசை படம் பார்த்து சார் எனக்கு கூப்பிட்டாரு. ஆனா அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ரெண்டுமே வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான். பட் திருக்குறள் வந்து ஒரு ரீக்ரியேஷன் தான். நீங்க யாத்திசையில மாதிரி ட்ரெஸ் இல்லாம அப்படிலாம் கிடையாது. இதில் நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோம்னா ப்ளவுஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பதிலாக கச்சம் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக கட்டக்கூடிய இந்த பின் கொசும் கட்டுவாங்க இல்லையா, காரைக்குடி சைட்லலாம் பின் கொசும், அந்த மாதிரி பின் கொசும் சாரீ தான் இதில் பயன்படுத்தியிருக்கோம். அதை தவிர சித்தாடைன்னு சொல்லிட்டு ஒரு சாரீ கட்டுவாங்க. இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைலாம் கட்டாங்க. நார்மல் சாரீ தான், மடி போயிட்டு ஒரு முக்கால் இருக்கும், ப்ளவுஸ் போடாமல் கொடுப்போம். அந்த ஸ்டைலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு ரீக்ரியேஷன் தான். நீங்கள் பல 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் கிடையாது. ஒயிட் தான், வெள்ளை கலர் தான். அப்படி இல்ல, இல்ல இப்ப திருவள்ளுவர் வந்து இப்படிதான் ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் யாருக்கும் தெரியாது. அது வந்து என்ன பேஸ்ல அவங்க கொடுத்துருக்காங்கன்னா, திருக்குறள் வந்து எல்லாருக்கும் பொதுவானது அப்படிங்கிறதுனால ஒரு வெள்ளை உடை கொடுத்துருக்காங்க. அதை தான் நாங்க கொடுத்துருக்கோம். ஓகே, ஆமா, மிக்க நன்றி.